வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த சேல் என்ன வாங்கினீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். ஸோ நிறைய பேர் நிறைய பதில்கள் சொன்னாங்க. ஸோ நீங்கள் என்ன வாங்கியிருந்தீங்க? அதே சமயம் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஆர்டர் பண்ணது ஒரு பொருள், ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா வேறு பொருள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் ஆர்டர் பண்ணது ஒரு சார்ஜர், ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேஸு. இல்லைனா ஒருத்தர் வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தள்ளப்பட்டிருக்கார். என்னன்னா, ஆர்டர் பண்ணது சவுண்ட் பார், ஆனால் வந்தது மேட்ரஸ். இதெல்லாம் கொடுமை. ஸோ இந்த மாதிரியான கொடூரங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நினச்சி வருத்தப்படுற நேரத்தில் தான் ஆஃப்லைனுக்கே போயிடலாமோ அப்படின்னு நமக்கு தோணும் போது, தேவ் சஞ்சய் மாதிரியான ஆள் வந்து என்ன மாதிரியான கமெண்ட் போடுறாப்புல அப்படின்னா, ஆஃப்லைனுக்கு போகலான்னு தான் தோணுது, ஆனால் போகலான்னு சொல்லி அப்படி கடைக்குள்ளே கால் எடுத்து வச்சோன்னு வைங்க, ஒரு பயங்கரமான இம்பாக்ட், அப்படி பயங்கர பில்டப்லாம் கொடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம போகும்போது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சி போவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொருள் வேஸ்ட்டு ப்ரோ, இங்கே பாருங்கள் வேறு லெவலில் வந்திருக்கு, இதை பாருங்கன்னு சொல்லி போனது ஃபோக்கஸ்டாக ஒரு பொருளை வாங்க. அதை தவிர என்ன பண்ண வைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ண வச்சு அதாவது வாங்கணும்னு நினச்சி போனதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு பொருளை தலையில் கட்டி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு சில இடங்களில் நடக்குது. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தா, அவங்களுக்கு கூடிய அந்த டார்கெட் ஹேப்பன்ஸ். ஓகேயா, சரிங்க. மொத்தம் வந்து இந்த டீலில் நீங்கள் என்ன வாங்கினீங்க? நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொன்னது தான், என்கோ ஏர் 3 ப்ரோ இது வாங்கினேன். அப்புறம் வந்து டிஜே மைக் வாங்கினேன். ஸோ இந்த ரெண்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் ஓரளவுக்கு ஒர்த்தாக நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா, ஒரு நண்பர் கேட்டிருக்கார் டோரா யாக்கி அப்படின்னு. என்னென்னா, ஜப்பான் வேரியன்ட் ஃபோன்ஸ் ஏன் வாங்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஏன் அந்த சோனி ஃபோன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, அந்த மாதிரியான ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு வந்து என்னோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வேரியன்ட் ஃபோன்ஸ் டெஸ்ட் பண்ணாத ஆள் கிடையாது. நான் நிறையா வேரியன்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஜாப்பனீஸ் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பீரியா எக்ஸி ப்ரீமியம் மாதிரியான ஃபோனில் ஆரம்பித்து எக்ஸி 2 சீரீஸு, எக்ஸி சீரீஸு, எக்ஸி 3, எக்ஸ்பீரியா 1 சீரீஸ்லேயே இது வரைக்கும் மார்க் 3 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இந்த ஒரு முடிவுக்கே வரேன். ஏன்னு பார்த்தா, அந்த எக்ஸி சீரீஸாக இருந்த வரைக்கும் வந்து பிரச்சனைகள் ரொம்ப மினிமலாக இருந்தது. ப்ராப்ளம் வந்து என்னென்னா ரிலேட்டட் டு நெட்வொர்க் மட்டும்தான். பட் எக்ஸ்பீரியா 1 அண்ட் எக்ஸ்பீரியா 5 அப்படின்னு வந்ததுக்கப்புறமா மார்க் 1ல் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணலை. பட் மார்க் 2 வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி அதில் வந்து 3.5mm ஜாக் திரும்ப வந்தாலும் உசுரெடுக்கிற மாதிரி டிஸ்பிளேல இஷ்யூ இல்லாட்டி போர்டு லெவல் இஷ்யூன்னு ஏதாவது ஒரு சில விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணுறதுனால தான் சோனியை விட்டு விலகி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி வேறு எந்த விதமான காரணங்களும் இல்லை. அதுலேயும் முக்கியமாக இந்த எக்ஸ்பீரியா 5 சீரீஸை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. மனதிற்கும் வேறு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அம்புட்டுக்கும் நல்லது. சரியா, அதனால தான் வந்து சோனி வேணான்னு சொன்னேனே தவிர மற்றபடி ஜப்பானீஸ் வேரியண்ட் வந்து வேறு எந்த விதத்துலையும் ப்ராப்ளம்னு கிடையாது. இன்னொன்று என்னென்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. சிலருக்கு வந்து ஓகே டிஸ்பிளே போயிடுச்சு, இருந்தாலும் நான் டிஸ்பிளே மாற்றிக்கிறேன்னு சொன்னாலும் கிடைக்கிறது இல்லை. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஆழ்ந்த இரங்கல்களுடன் தெரிவித்து கொள்ள வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து சோனியோட கதை. அதனால தான் சோனி வேணான்னு சொல்கிறேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. அப்புறம் ஐஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை பிசியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஸோ பிசியில் தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். அதில் வந்து ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். பிசியில் வந்து 3.5mm ஜாக் வழியாக வரக்கூடிய அவுட்புட் வந்து இன்னும் அதிக லவுட்னஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பிசியில் நேட்டிவாகவே ஒரு சில டேக் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டைப் சி ஐஎம்இ கூட நம்ம பிசியில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ மேக்கில் பார்த்தீங்கன்னா மேக் புக்காக இருக்கட்டும் இல்லாட்டி விண்டோஸ் லேப்டாப்ஸை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூட ஆடியோ அவுட் வந்து டைப் சி வழியாக வரும் பட்சத்தில் அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கணும். சரியா, ஸோ ஐஎம்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பிசி லேப்டாப் இதில் யூஸ் பண்ணலாம். கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அதிலெல்லாம் கண்டிப்பாக நல்லா தான் வேலை செய்யும். சரியா, ஆனால் என்ன, அது எப்பயுமே நம்ம இயற்கையானால் கம்ப்ளீட்லி லாக்டு மாதிரி வச்சுருக்கோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து இந்த மாதிரியான வித்தியாசங்களை நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் நம்ம அதை வந்து உணர்வோம். ஓகே, அடுத்து என்னென்னா, ஓகே ஒரு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு, நண்பா நான் சென்னையில் தான் இருக்கேன், எனக்கும் கரண்ட்டு போயிடுச்சுன்னா நெட்வொர்க்கு சிக்னலே வராது, சென்னையில் பல டவர்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது, பிஎஸ்என்எல் அதை முதலில் சரி செய்ய வேண்டும். கரெக்டு தான், இதை முதல்ல சரி பண்ணணும். ப்ளஸ் பேக்கப் பவருக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ஜெனரேட்டர் மாதிரி எதாவது வைக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிலர் என்ன நினச்சாங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்குறேன், என்னது கரண்ட்டு போச்சுன்னா நெட்வொர்க் போகுதா, என்னையா உருட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட நான் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். பட் இதுதான் ஃபேக்ட், நீங்களாம் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணல போல இருக்குது. அதுலேயும் சென்னை மாதிரியான ஏரியாவில் ஓரளவுக்கு ஓகே, அப்படியே கொஞ்சம் அவுட்டர் போக போக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, எனக்கு வந்து நெட்வொர்க் அதுவும் 2G வந்து உயிரோட தான் இருக்குது, பட் கரண்ட் போயிடுச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 3G போயிடுது, 4G இருந்தால் 4G போயிடுது. ஸோ டேட்டா மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எல் பற்றியான ஒரு டிராபேக்கை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மைதான். ஸோ அதனால தான் நானும் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் பிஎஸ்என்எல் பற்றி பேசுகிறனோ, பிஎஸ்என்எல் வந்து ஃபோன் கால்ஸ்க்காக நம்பி யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேனே தவிர மீடியா கன்சம்ஷனுக்காகவோ, அதாவது ஓடிடியில் ஹெச்டிஆர் கண்டென்ட் 4K கண்டென்ட் இதெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு வந்து பிஎஸ்என்எல் ஃபைபர் நெட்டுக்கு போயிடலாம். ஆனால் மொபைல் டேட்டாவுக்கு போக முடியுமாண்ணா?
ரொம்ப கஷ்டம். ஒரு சிலருக்கு மேபி நல்லா இருக்கலாம், பட் எல்லாருக்குமே நல்லா இருக்கா அப்படின்னா மொபைல் டேட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ஸில் ஓகே. சென்னை மாதிரியான ஏரியாலேயே வேலைக்கு ஆகலை. பட் ரோட்லாம் போனால், தெருவுக்கு போனால் ஓகே, தெருவுக்கு போனால் ஓரளவுக்கு ஓகே. அப்போ கூட நான் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் அட்டாச் பண்ணியிருந்தேன், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 3 MB அந்த மாதிரியான ஸ்பீட் தான் கிடைக்குது. இன்னும் ஒரு சில கோர் சிட்டி ஏரியாக்குள்ளே போனேன்னு வைங்களேன், மவுண்ட் ரோட் பக்கம்லாம் போனால் மேபி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் போல். சரியா? ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் ப்ரோ. சாம்சங் S21 FEக்கு நீங்கள் 3.5 டைப் சி ஏதாவது ஒரு கனெக்டர் சொல்லுங்களேன் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து குரோமா இந்த மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோர் விசிட் பண்ணுங்கள். அங்கே வந்து டெமோக்கு ஏதாவது ஒரு சில டோங்கல் வச்சுருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அடாப்டர் இல்லாட்டி கன்வெர்ட்டர் வச்சுருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். பக்காவாக ஒர்க் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம மக்கள் சொன்ன ஃபீட்பேக் வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். ரெண்டாவது, அஃபிஷியலாக நீங்கள் வந்து சாம்சங்கோட கன்வெர்ட்டரே போகலாம். சாம்சங் கன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் கிடைக்குது. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபஸ்ட் காப்பியும் கிடைக்குது. ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். இன்க்ளூடிங் அந்த சீரியல் நம்பர், மேட் இன் வியட்நாம் மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை கூட நீங்கள் அந்த பின்னில் பார்க்க முடியும். டைப் சி பின்னில் பார்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக அடிக்கிறாங்க. ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து ஆடியோ லிசன் பண்ண முடியும். நீங்கள் மியூசிக்காக வாங்குறீங்கன்னும் போது அது நீங்கள் லிசன் பண்ணிடலாம். பட் ஃபோன் காலுக்கு அதே ஹெட்ஃபோன்ஸில் பேசும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைக் ஒர்க் ஆகாது. இல்லையா வீடியோ ரெக்கார்டிங்காக, அதாவது இப்போ ஃபோன்லேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த அடாப்டரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அதுலேருந்து நம்ம வந்து மைக் ஒயர்டு மைக் போட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இது வந்து எங்கன்னா டூப்ளிகேட் ஃபஸ்ட் காப்பி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா அதில். பட் ஒரிஜினல் ஜென்யூன் சாம்சங் டைப் சி டு 3.5mm அடாப்டர் கிடச்சதுன்னா ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த குரோமாவில் வந்து நம்ம மக்கள் சொன்ன அந்த கமெண்ட் செக்ஷனை வச்சு தான் நான் சொல்கிறேன். 800க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதில் வந்து டேக் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதை கூட செக் பண்ணிக்கோங்க. சரியா? அடாப்டர் பொறுத்த வரைக்கும் இதுதான் மேட்ரு. அடுத்து என்னென்னா, நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் 3Kக்குள்ளே எனக்கு லைட்னிங் கேபிளோட IEM. இது வரைக்கும் நான் லைட்னிங் கேபிள் பேஸ்ட் IEM பார்க்கல. சரியா? எனது அறியாமையை நினைத்து வருத்தப்படுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக பார்க்கும்போது 3.5mm தான் மேலோங்கி இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போ டைப் சி வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு IEM மதியில். பட் நான் லைட்னிங் பார்க்கல. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா, லைட்னிங் டு 3.5mm அடாப்டர் ஒன்று வாங்கிட்டு 3.5 மாடல் வாங்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் IEM அந்த மாதிரி தான் வாங்கணும். அண்ட் லைட்னிங் பேஸ்ட் IEMs ஏதாவது இருந்ததுன்னா நம்ம மக்கள் யாருக்காவது அது நல்லாவே தெரியும்னா தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க, நானும் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த நண்பருக்கும் அது யூஸ் ஆகும் இல்லையா? வினோ அப்படிங்கிற நண்பர் தான் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கும் யூஸ் ஆகும். அதனால் லைட்னிங் பேஸ்ட் IEM 3K பட்ஜெட் அரௌண்ட் இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில். ஓகே, OnePlus 12 ஆஃபரில் ஆர்டர் போட்டேன், டெலிவரிக்கு 8 நாள் ஆகும் நாகராஜ் சொல்லியிருக்காப்புல. ஸோ இது மாதிரி தான் என்னன்னா, சேம் டே டெலிவரி, நெக்ஸ்ட் டே டெலிவரி. நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் யூசர் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் சொல்ல, அமேசான் என்னடானா நீங்கள் வந்து ப்ரைம் யூசர் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் சொன்னால் அதான் வார்த்தை அங்கே அந்த வெப்சைட்டோட முடிஞ்சு போயிடும். வெளியில் வந்து டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் 8 நாள் 10 நாள், சம்டைம்ஸ் வந்து இந்த 8 நாள் கழித்து திரும்பியும் ஒரு 8 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறது, வாழ்க்கையே வெறுத்து போயிடும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்ம அமௌண்ட் அவங்க கிட்ட போய் லாக் ஆகிக்கும். ஒரு 8 நாளுக்கு அப்புறமும் வெயிட் பண்ணி ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ கேன்சல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பரவாயில்லன்னு 1 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட் மேலே அவ்வளோ கிரேஸாக இருந்திருப்பாங்க, அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ டைம் போட்டோமே கண்டிப்பாக அதை வாங்கிடலான்ற முடிவுலேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தான் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நானும் காமேஷ் ப்ரோவும் பேசியிருப்போம். அவர் வந்து 1 மாதத்துக்கு மேலெலாம் வெயிட் பண்ணி கடைசியில் தான் போக்கோ எஃப்ஐ வந்து கேன்சல் பண்ணார். அதுக்குள்ளே நடனா இஎம்ஐயே போச்சுன்னா பாருங்களேன். ஸோ இந்த மாதிரியான கடுப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அதுக்கு தான் சொன்னோம். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் கிட்ட பேசி ரிவர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ் சில பேங்க்கில் ஓகே ரிவர்ட் பண்ணலாம், சில பேங்க்கில் அதையும் ரிவர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ ரொம்ப கொஞ்சம் கடியான ஒரு ஃபேக்ட் தான். அப்புறம் கிரண் சூர்யா அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நான் iPhone 12 யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, பட் எனக்கு 5G ஒர்க் ஆகலை. பட் அதே சிம்மோட போக்கோ M6 ப்ரோவில் போட்டால் 5G எடுக்குது, ரூமோட கார்னரில் வச்சா தான் எடுக்குது. பட் எங்கள் ரூமில் யூஸ் பண்ணுற ரெட்மி யூசர்ஸ்க்கெல்லாம் 5G எடுக்குது. இதை சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போங்க, சால்வ் ஆச்சுன்னா ஐம் வெரி மச் ஹாப்பி. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, இருக்கலே வெல் நோன் பிராண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, மேபி அவங்க அல்காரிதமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா இப்போ ஒய்ஃபையாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி மொபைல் நெட்வொர்க்காக இருக்கட்டும், கொஞ்சம் வீக்கான சிக்னல் இருந்ததுன்னா இதுவே வந்து அதை புறம் தள்ளி விடுகிறது. போ அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சி போ, நான் வேறு எதுக்காக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சுவிட்ச் ஆகிக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளோட டிவைஸோட ஸ்டாண்ட் பை பேட்டரி லைஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நெட்வொர்க் ஆல்ரெடி கனெக்டடாக தான் இருக்கும். இன்கேஸ் வந்து நெட்வொர்க் வந்து 4G 5G ஸ்விட்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா ஃபோனும் ஹீட் ஆகலாம், பேட்டரியும் ட்ரெயின் ஆகலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மேபி ஆப்பிளாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், இல்லாட்டி கூகுளை சொல்லலாமா, சரி ஓகே ஆப்பிள் சாம்சங் இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க வந்து ஓகே அப்போ வீக்கான சிக்னலாக பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்கான சிக்னல் என்ன வெர்ஷனாக இருக்கோ அதே எடுத்துப்போம் அப்படின்ற முடிவில் கூட இருக்கலாம். இது வந்து எந்த விதத்தில் மொத்தம் உங்களை பெனிஃபிட் பண்ணோன்னா, பேட்டரி லைஃப் அண்ட் நெட்வொர்க் ரிலையபிலிட்டி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் கால் பேசுகிறீங்கன்னு வைப்போம், அது 4Gயில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்ல. இதுவே இப்போ 4G 5G 4G 5Gனா என்னடனா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க இப்போ கேட்கலடா, இப்போ கேட்குதுடா
இப்போ கேட்கலடா, இப்போ கேட்குதுடா. ஸோ இது கொஞ்சம் கடுப்பான விஷயம் தானே. ஸோ அதனால் இருக்குமோ அப்படிங்கிறது நான் சொல்கிற விஷயம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் கொடுமை தான். சரியா, எனக்கு வந்து இதுதான் ரீசனாக தோணுது. ஏன்னா இதனாலேயே பேட்டரி லைஃப்பும் சரி, ஃபோனோட பர்ஃபார்மன்ஸும் சரி பயங்கரமாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் நீங்கள் வந்து உங்கள் மன திருப்திக்காக ஆப்பிள் கேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இருக்காது. ஐஃபோனும் சரி, சாம்சங்கும் சரி, மோஸ்ட்டாக இந்த இருக்கலே டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப்ஸில் இப்படி தான் பிஹேவியர் இருக்குது. ஒய்ஃபையே பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ரேஞ்சு, ஆக்சுவலாக ஒய்ஃபை வரும், அது 40 மீட்டர் ரேஞ்சு கூட வரும்னு வச்சுக்கோங்க. மற்ற சைனீஸ் ஃபோன்லலாம் 2 பார் காட்டுதுன்னா, சாம்சங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது இல்லைன்னு சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணி மொபைல் டேட்டாக போயிடும். நான் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிக்கிறேன், அதான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓடி போயிடும். இதுவே சைனீஸ் ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பயும் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகி ஒய்ஃபைலேருந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரியல் டைமில் அனுபவிச்சதை வச்சு சொல்கிறேன். அடுத்து என்னென்னா, OnePlus Buds 3 வாங்கியிருக்கேன்னு ஹரிஹரன் சொல்கிறாப்புல. OnePlus Buds 3 ஆமாம் கரெக்ட். பார்த்தீங்களா, இது OnePlus இல்லை, இது ஒப்போ தான். ஸோ ஒரு ஒப்போ ஃபோனோ இல்லாட்டி ரியல்மி ஃபோனோ இல்லாட்டி OnePlus ஃபோன்லேயோ நீங்கள் வந்து பிபிகே ஃபேமிலியோட TWS யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்டை தாண்டி அது ஓப்போவில் எப்படி சொல்கிறான்னா, ஓப்போ அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மோட் வச்சுருக்கான். OnePlusம் அதே மாதிரி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் எனேபிள் பண்ணால் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பூஸ்ட் ஆகுது. அதாவது வால்யூமோடு சேர்ந்து கொஞ்சம் கிளாரிட்டி மாதிரியான விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. இத்தனைக்கும் ஹைலைட் என்னன்னா, டிஸ்ட்ராக்ஷன் பெருசாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்களோட எக்கோசிஸ்டமில் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ இப்போ OnePlus Buds 3யா இல்லாட்டி ஓப்போவா அப்படின்னு சொன்னால், சிங்கிள் டிரைவர் அப்படின்னு எடுக்கும்போது அந்த இடத்துல ஓப்போ ஸ்கோர் பண்ணுது. ஓவராலாக பார்க்கும்போது அந்த காம்படிஷன்லேயே இப்போ 5000 ரூபாய் 3500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ள சிங்கிள் டிரைவராக இருந்தாலும் மாஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓப்போவை சொல்லலாம். பட் இதுவே எனக்கு ஓவராலாக வந்து வால்யூமும் அதிகமாக இருக்கணும், பேஸும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹை ஃப்ரீக்வன்சிஸும் நல்லா இருக்கணும். ஸோ எல்லாமே எனக்கு பேலன்ஸ்டாக ஃப்ளாட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கணும், அதே சமயம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும், வால்யூமே அதிகப்படுத்தினாலும் எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்டில் OnePlus Buds 3 ஸ்கோர் பண்ணுது. ஸோ இவ்வளோ நாளாக நான் காத்துக்கின்னு இருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus Buds 3யா இல்லாட்டி ஓப்போவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓப்போ கிடச்சிருச்சா, இப்போ வந்து நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, ஓப்போ நல்லா தான் இருக்குது. அண்ட் ஓப்போவோட ஒரு படி மேலே யாருன்னா நம்ம OnePlus சொல்ல முடியும். அதுவும் முக்கியமாக எப்போ அப்படின்னா, நான் கொஞ்சம் ஹை வால்யூமில் லிசன் பண்ண ஆசைப்படுவேன். நான் சொல்கிறது 100% வால்யூம் இல்லை. அப்படி வச்சா என்ன ஆகும்னா, நார்மலாக எந்த பட்டாக இருந்தாலும் 100% வால்யூமுக்கு போகும்போது, அதுவும் முக்கியமாக அந்த TWS மாதிரியான ப்ராடக்ட் டிஸ்டார்ட் ஆகும். இருக்கலே ப்ளசன்ட் ஃபீல் இருக்காது. 80% வரைக்கும் புஷ் பண்ணும்போது தான் எப்படி இருக்குன்னா, வால்யூம் அதிகமாக இருந்தாலும் கிளாரிட்டி ஓகே யா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஃபீல் இருக்கும். பட் 100% புஷ் பண்ணோன்னா கஷ்டம். பட் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல இதை நான் சொல்கிறேன். இப்போது ஓப்போவில் வந்து நீங்கள் 70% வால்யூம் வைக்கிறீங்கன்னா, OnePlus வந்து அதை 55 to 60% வால்யூம்லேயே அச்சீவ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் OnePlusல டியூயல் டிரைவர் இருக்கிறனால பேஸையும் அதில் பூஸ்ட் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்ட்ரா ட்வீட்டர்ஸ் இன்னொரு டிரைவர் கொடுத்துருக்கிறனால ஹை ஃப்ரீக்வன்சிஸை நல்ல பஞ்சியாக கொடுக்க முடியும். இப்போ பேஸை மட்டும் பஞ்சியாக கொடுக்கும்போது நல்ல டீப்பாக சூப்பராக ஃபேஸ் நமக்கு அந்த இது ஃபீல் பண்ணுவோம் அந்த பேஸை. பட் இது வந்து என்ன பண்ணோம்னா, ட்வீட்டர்ஸ்க்கான ரோலையும் ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்கான ரோலையும் உங்களுக்கு நல்லா தனியாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். எதுனா OnePlus Buds 3. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இப்போ ரியல்மியும் இருக்கணும். நான் ரியல்மி யூஸ் பண்ணல. ரியல்மியில் டியூயல் டிரைவர் இருக்கு இல்லையா, இதே 5000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளார. ஸோ அதையும் யூஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். சரிங்க, ஸோ இதெல்லாம் ஒரு சில கமெண்ட்ஸ். இதை தாண்டி வேறு சில கமெண்ட்ஸோட திரும்பி நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டீலில் நீங்கள் என்னெல்லாம் வாங்கினீங்க, வாங்கின பொருள் உங்களை வந்து சேர்ந்தது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து அது அடுத்த பதிவில் சந்திப்போம். பை. அண்ட் இது வந்து நான் இதில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, ஓப்போ ரெனோ 12 ப்ரோ அதில் தான் ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒயர்டு மைக் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது இந்த ஃபுட்டேஜ், அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வந்து போர்ட்ரேட் வீடியோ ஃப்ரண்ட் கேமராவில். வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.